மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க மக்களே. என்ன சிஸ்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட வந்துட்டு பார்த்துருக்கீங்க. Facebookல நீங்க போஸ்ட்லாம் போட்டிருந்தீங்க. பட் கேப்ஷன் வந்துட்டு ரொம்பவே சின்னதா இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மக்களே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வந்துட்டு எத்தன வருஷம் கழிச்சு பார்த்தாலும், நம்ம வந்துட்டு அந்த டைம்ல உள்ள வாழ்ந்த லைஃப் வந்துட்டு மறக்கவே மறக்காது. அதெல்லாம் சொல்லணும்னா நெறையவே சொல்லலாம். 3 வருஷம் ஹாஸ்டல் லைஃப், 3 வருஷம் நர்சிங் ஸ்கூல் லைஃப் எல்லாம் சேர்ந்து சொல்லும்போது நெறையவே சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு எழுத முடியாதுல்ல. ஸோ நான் அதனால தான் லைட் அண்ட் ஸ்வீட்டா வந்துட்டு ஒரு குட்டியான ஒரு கேப்ஷன் போட்டிருந்தேன் Facebookல. அப்புறம் வந்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் மக்களே. ஆக்சுவலி வந்துட்டு நானு படிச்சது வந்துட்டு கேத்ரின் பூத் ஹாஸ்பிட்டல் தான், நாகர்கோயில் வடசேரி. நான் வந்துட்டு 2002-2003 பேட்ச் மக்களே. ஒரு விஷயம் கூட நான் ஹைலைட் பண்றேன் மக்களே. சிபிஹெச் வந்துட்டு என்னோட லைஃப்ல ஒரு நல்ல பேஸ்மெண்ட் மக்களே. என்ன சொல்றது, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்னு எனக்கு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டீச்சர்ஸ் எல்லாமே எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க மக்களே. தியரிட்டிக்கலும் சரி, கிளினிக்கல் வைஸ்லயும் சரி, ஒவ்வொரு காரியமும் நல்ல நுணுக்கமா எங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. அந்த டைம்ல நாங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் நான் இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்ல வந்துட்டு என்னோட நர்சிங் கேரியர்ல நான் ஃபாலோ பண்றேன் மக்களே. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் ரொம்பவே கஷ்டமா இருந்தது மக்களே. ஏன்னா சப்ஜெக்ட் எல்லாம் நிறைய இருக்கும், நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், அப்புறம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். தேர்ட் இயர்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாச்சு. ஏன்னா சப்ஜெக்ட் கம்மி தான். அது மாத்திரம் இல்ல, இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் மிட்வைஃப்ரி எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் மிக்கவாறு எங்களுக்கு வந்துட்டு கைனிக் வார்டில் தான் போஸ்டிங் இருக்கும். ஸோ தேர்ட் இயர்ல ரொம்பவே நாங்க என்ஜாய் பண்ணோம் மக்களே. பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் லைஃப் மக்களே 3 வருஷம் அப்பா அம்மாவெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஹாஸ்டலுக்கு வந்திருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட ஃபேமிலியா இருப்பாங்க. இங்க நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தங்க ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கோம். என்ன சொல்றது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில எல்லாம் நல்ல ஒரு பேட்சாவே இருந்தது எங்களோட பேட்ச். ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, நமக்கு விசிட்டிங் டைம்ல எல்லாம் அப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஃபுட் எல்லாம் மாறி மாறி ஷேர் பண்ணி சாப்பிடுறது, கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்னிக் போனது, இதெல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மெமரியாவே இருந்தது. நிறைய சொல்றதுக்கு நிறைய இருக்கு 3 வருஷம், பட் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோல சொல்ல முடியாது. ஸோ அதனால 1-2 முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நான் இதுல முன் வச்சேன். அந்த மாதிரி சிபிஹெச்ல வந்துட்டு படிச்ச எந்த ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலுமே அவங்க வாழ்க்கை வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்டாவே இருக்கும். அதுல வந்துட்டு நான் சொல்றதுல ரொம்பவே பெருமைப்படுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களே, ஹாஸ்டல்ல ஃபுட் எல்லாம் அடிப்பொலி வேற லெவல் மக்களே. வெஜ், நான்வெஜ், ஈவினிங் டைம்னா டீ, ஸ்நாக்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் நல்ல சூப்பரா ஃபுட் எல்லாம் கிடைக்கும் மக்களே. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்துட்டு ஃபீஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க மக்களே. நம்ம ரொம்பவுமே என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட் இயர்ல வந்துட்டு எங்களுக்கு கம்யூனிட்டி ஹெல்த் சப்ஜெக்ட் உண்டு. அப்ப எங்களை வந்துட்டு ரூரல் ஏரியால போஸ்டிங் போடுவாங்க மக்களே. அப்ப அங்கே வந்துட்டு நம்ம கிராமப்புறங்கள்ல மக்கள் எல்லாம் பார்த்து ஆன்டினேட்டல் மதர், போஸ்ட்நேட்டல் மதர் இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நம்ம ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும், கேர் கொடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது மக்களே. அது மாத்திரம் இல்ல, எங்களோட சீனியர்ஸ் அக்காமாரும் தான், அவங்களும் ஒரு சில அக்காமாரெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியா எங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அது மாதிரி டவுட் எல்லாம் கேட்டாங்கன்னா நல்லாவே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க நிறைய அக்கா, சீனியர்ஸ் அக்கா எல்லாருமே. அது மாத்திரம் இல்ல, கிளினிக்கல் சைட்ல எல்லாம் போனாலே அவங்க வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஹாஸ்டல்ல தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். பட் ஒர்க் வைஸ் கிளினிக்கல் சைட்ல எல்லாம் ரொம்பவுமே நமக்கு வந்துட்டு அந்த சீனியர் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லி எல்லாம் கொடுப்பாங்க. ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. என்ன சொல்றது, நல்ல ஒரு சிபிஹெச் ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு லைஃப் வந்துட்டு கத்து கொடுத்திருக்கு. நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு சிபிஹெச் அந்த 3 வருஷம் வாழ்க்கையில. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ so much all the ma'ams, Regina ma'am, Viola ma'am, Monica ma'am, Emmeline ma'am, Marianesam ma'am, Loira ma'am, Nesapakya ma'am, Vijay ma'am, Jude Catherine ma'am, Mary Jaya ma'am, Baby ma'am, Sheba Addiction ma'am, Reggie ma'am, Joelcy Danny ma'am, Vidya ma'am, Amaline ma'am, Emily Babu ma'am. Once again so grateful to you were and my teacher. Thank you for everything you have done for me. Thank you so much. Thanks a lot ma'am.